அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம் இப்போது. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேவரபெட்டா. அங்கே பார்த்தீங்கன்னா கப்புள்ஸு. ஐயோ எங்கே போனால் அந்த கப்புள்ஸு தொல்லை தாங்க முடியல. என்ன கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுங்க. மீனெல்லாம் இருக்குப்பா. அப்பா மலை தேர் அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ வணக்கம், நான் உங்கள் ஷோ. ஸோ கேடிஎஃப்எல் அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எபிசோட் 2ங்க. ஸோ எபிசோட் 1 யாராச்சும் பார்க்காதீங்கன்னா கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போயிருப்போம். ஸோ அப்புறம் மலைக்கு மேலே போயிருப்போம். ஸோ எபிசோட் 3ல் வந்து மலைக்கு மேலே போகிறது வருங்க. ஸோ சேனலுக்கு என்ன புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வண்டி எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சி இந்த ரூட்டில் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க அந்த தாத்தா. ஆனால் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. சரி போகிற போக்கில் போப்போம். என்ன ப்ரோ சொல்கிறது, இப்படி தான் போக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாங்க. ஸோ எனக்கு அப்பயே டவுட் இருந்துச்சு, ஏன்னா இந்த கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு ஐநார் கோயில் சாமி எல்லாம் நல்லபடியாக வச்சு காப்பாற்றப்பா. என்னப்பா ரோடு போகிறதுக்கே நல்லா இருக்குது. அப்பா சில்லுன்னு காற்று அடிக்குதுங்க. ஸோ இந்த தார் ரோட்லேயே போங்க, வேறு எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் 90 அடிக்கிறாரு. பரவாயில்லையங்க, நல்லா இருக்குங்க ஊர். ஆனால் எல்லா இடத்துலையும் கோயிலாக தான் இருக்குது. பட் மேப் போட்டது இங்கே தான் போட்டேன், ஆனால் அது அங்கே அந்த இடத்துல போய் நிப்பாட்டிடுச்சு, ஏன்னே தெரியல. ஸோ இங்கே இந்த ரோட்டில் பார்த்தா நிறையா கோயில் இருக்குங்க. பார்த்தீங்களா, பக்கத்துலேயே கோயில். வாவ், என்னடா இதுக்கெல்லாம் வாவுன்றேன்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. சொல்லி தானே ஆகணும். ஸோ தார் வருதுங்க, ஒயிட் கலர் தார். நல்லா இருக்குங்க சத்தியமாக ஊர். ஆனால் இந்த வெயில் மட்டும் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். இந்த வெயில் போட்டு பொழந்து எடுக்குதுங்க. பேசாமல் நம்ம இங்கேருந்து ஃப்ரெண்ட் வியூ எடுத்துக்கலாமா? வேணாம், போகும்போது எடுத்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல யாராச்சும் நீங்கள் தனியாக வந்தால் தயவு செஞ்சு வந்துடாதீங்கப்பா. அது ஒன்று நான் சொல்லிப்பேன். ஏன்னா சொல்ல முடியாது, நிறைய ரேப்ரிங் நடந்தாலும் நடக்கும். பாருங்களேன், ரோடே அனாதியாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் 2 பேராக போகிறதுனால ஏதோ ஓரளவுக்கு ஓகே. இது தனியாக வரவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் தான். ஏய் ஸோ இதுமாதிரி சின்ன சின்ன இடத்துல ஓட்டி நல்லா கற்றுக்கணுங்க. அம்மா என்ன ப்ரோ அது ஸ்பீட் பிரேக்கரா? கண்ணுக்கே தெரியலையே அது. கேடிஎஃப் ஒரு வழியாக வந்து பக்கத்தில் வந்துட்டோன்னு நான் நினைக்கிறேன், அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இது ரோடு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது. ஆனால் ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெறும் சாமியாக தான், சாமி சிலை, சாமி கோயில், வெறும் சாமியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், வா அப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மலை தாங்க நான் அப்பயே கை காட்டினேன் பாரு ப்ரோ, அதுதான். ஸோ அந்த மலை தாங்க நான் அப்பயே கெஸ் பண்ணேன், என்னடா அது மலைக்கு மேலே என்னமோ வச்சுக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுதான். விடுங்க பார்த்துக்கலாம். ஓ மை காட். ஸோ இந்த ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. போயிட்டு அந்த தாத்தாவெல்லாம் கேட்டுக்கிட்டு, பரவாயில்ல தாத்தா நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஹேங்கல் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. நான் வந்து கொஞ்சம் நிமிந்து ஓட்டணும்னு நினைக்கிறேன், அப்போ தான் அது கரெக்டாக வருது. நான் வந்து கொஞ்சம் இப்படி ஓட்டுறேன்னா அது சரியாக வியூ தெரிய மாட்டேது. இப்படி ஓட்டினா கரெக்டாக தெரியுதுங்க. ஓகே ஏன் ப்ரோ, நான் ஒரு டர்னிங்லையும் டர்னும் போது உங்களுக்கு பயமாக இருக்கா? ஒவ்வொரு டர்னிங்லையும் நான் டர்ன் அடிக்கும்போது பயமாக இருக்குல்ல? அது ஏன்னா அது அப்படி தாங்க, பின்னாடி உக்காரங்களுக்கு அது பயம் தெரியும். என்னப்பா நம்ம வரதை பார்த்து குருவி எல்லாமே ஓடி போகுதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோயில். ஆனால் நீங்கள் யாராச்சும் வர மாரி இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வரது பெட்டர். தனியாக வந்தீங்க கெட்டு போயிடுவீங்கன்னா என்ன சொல்கிறது, சொல்ல முடியாதுங்க. ரேபரி நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதோ தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம் இப்போது. ஆனால் அந்த மலைக்கு மேலே என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. நான் பார்த்தா இதுவும் ஆன் பண்ணிட்டு வரேன், சார்ஜர் டக்குன்னு காலியாக போகுதுங்க.
ஏன்னா ஆங்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொதப்புதுங்க. ஒருவேளை என்னோடய பொசிஷன் நான் வந்து உக்காரது பொசிஷன் சரியில்லையா, இல்லை நான் கழுத்தை வந்து இது பண்ணுறேன்னா, இல்லை எனக்கே தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் கரெக்டாக நான் எப்படி பண்ணாலும் கரெக்டாக வந்துடும். ஆனால் இப்போ என்னடானா நான் உட்கார பொசிஷன் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ சிட்டிக்குள்ளே வந்து ஒரு ஆடு ஒரு மாடு கூட தெரிய மாட்டேது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. சிட்டி சொல்லுமா, வில்லேஜுக்குள்ளே மாடுன்னு சொன்னோடனே ஒரே 2 மாடு மட்டும் தெரியுதுங்க. அதுவும் காளை மாடு, பசு மாடு கிடையாது. பார்த்தீங்களா, நடு ரோட்லேயே நின்றுக்கிட்டு. ஏன் என்ன ஆகும்? முட்டாது. அண்ணா கொஞ்சம் வழி விட்றீங்களா? அண்ணா தம்பி கொஞ்சம் வழி விட்றியாப்பா? கொஞ்சம் வழி விட்டா நான் போயிடுவேன். அப்படி முறைச்சி பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஹை போ விடு, அது ஒன்றும் பண்ணாது. இதை வச்சு ஒரு ஃபன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜர் டக்குன்னு காலி ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் சிலை. இது ஒரு ஊரே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஃபுல்லாகவே கோயிலாக இருக்குங்க இந்த வில்லேஜில். ஸோ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டாங்க. அதோ தெரிந்து பார்த்திக்கலாமாலே. ஸோ வாங்க சீக்கிரமாக போகலாம். ஆனால் நம்ம என்ன தான் சீக்கிரமாக போனாலும் போய் மொட்டை வெயிலில் போய் நிற்க வேண்டியது தாங்க. நம்ம பரவாயில்ல, எருமாடு குடும்பம் வளர்க்குறாங்க. தேவர பெட்டா என்ன ப்ரோ? ஸ்பீட் பிரேக்கரா? இந்த ஊரில் வந்து ஸ்பீட் பிரேக்கர் எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. தெரிஞ்சு பார்த்தீங்களாங்க, இதுதாங்க. ஸோ இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேவர பெட்டா அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடுங்க. ஆனால் இப்போ எங்கே போகிறதுனா எனக்கே தெரியல. லெஃப்ட் எடுத்தா ரைட் எடுக்கிறதா, எங்கேயோ போகிற வரைக்கும் போவால தான். வாவ், நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ தாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ப்ரோ? ஆமாம், மெட்டில் ஏறணும். அங்கே பார்த்தீங்கன்னா கப்புள்ஸு. ஐயோ, எங்கே போனாலும் இந்த கப்புள்ஸு தொல்லை தாங்க முடியல ப்ரோ. அங்கே இருந்தாண்டி கேட்குறாங்க. வண்டிங்க தான் எங்கன்னா நிறுத்தணும். கரெக்டாக இப்படியே போட்டுருவோங்க. ஆனால் இது ஒரு சிவன் டெம்பிள்னு நினைக்கிறேங்க ப்ரோ. அது என்னது ப்ரோ? தேனா என்ன ப்ரோ? அதெல்லாம் தேன் தான் ப்ரோ, அதெல்லாம் கட்டி இருக்குது. சரி ஓகேங்க, மேலே ஏறும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து வியூ நல்லா தாங்க தெரியுது. அப்பா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. மாங்காய் மரம் தானே இது? அப்பா ரொம்ப பெருசாக இருக்குது. சரிங்க, கொஞ்சம் தூரம் கண்டினியூ பண்ணுறேன். இது சிவன் கோயிலுங்க. கேடிஎஃப் ஒரு வழியாக வந்து கோயில் பக்கத்தில் வந்துட்டேங்க. இது என்ன கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுங்க. ஸோ இப்போ தான் ஒர்க்கிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் ஃபுல்லாக முடியலைங்க. ஸோ கோயிலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அது அங்கே என்னமோ இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு வரலாங்க. ஓ மை காட், அங்கெல்லாம் பார்த்தா எவ்வளோ தேன் கூடு இருக்குது, கட்டியிருக்கு பாருங்களா. அங்கே இட்டுன்னு போகிறேங்க நான் அவங்கள. ஏன் இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாமா? ஃபஸ்ட்டு குளத்தை காட்டுறாங்க. இங்கே பாருங்கள் குளம். மீனெல்லாம் இருக்குப்பா. மீன் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ மீன் இருக்குன்னு? அப்பா நல்லா இருக்குது. மழை பார்த்திங்களா இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அப்பா இந்த குளத்துல குளிக்கலாமா? அந்த சைடா ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு குளங்க. அப்புறமேட்டுக்கு என்ன இருக்குது, அதான் இப்போ தான் சொன்னாங்க, இப்போ தான் கோயில் வந்து நல்லா டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரெஸ்ட் ரூம் இல்லை, இந்த கேர்ள்ஸ் எல்லாம் இந்த குளிக்கிற இடங்க இதெல்லாம். எனக்கு சரியாக சொல்ல தெரியல.
நல்லா தாங்க இருக்குது பிளேசஸ் எல்லாம், குளிக்கிற இடங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தேன் எப்படி எவ்வளோ பெருசாக இருக்குது. இது ஒரு கோயிலுங்க, இது நாக தேவதை தெரிதா தேன். அப்பா மலை தேன் அங்கே இருக்குது பாருங்கள். வா அடிச்சிடலாமா? அதான் கொன்னுடும் நம்மளை. இது என்னப்பா ஆழமாக இருக்கும் போல இருக்குது. ஆமாங்க ஆழமாக இருக்குங்க. இதுக்குள்ளேயே மீன் இருக்குப்பா. செம்ம. ஸோ இது ஒரு கோயிலுங்க. எல்லாமே அடலாம் காத்திருக்கு தேன். ஆனால் இப்போ அங்கே அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்க, இந்த இடம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஓரளவுக்குலாம் சொல்ல முடியாது, ஒன் டே ட்ரிப்பாக ஒர்த்தான பிளேஸுங்க இதெல்லாம். இப்போ தாராளமாக வரலாம். பட் நான் இந்த ஆளுங்களே இல்லாத ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போனால் தாராளமாக இந்த இடத்துக்கு வாங்க. ஸோ செம்ம அமைதியாக இருக்குது, நல்லா இருக்குது, வேறு லெவல் இருக்குது. ஸோ இன்னும் வந்து கோயில் வந்து சரியாலாம் முடிக்கலைங்க, இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க கோயில். ஸோ இன்னும் ஒரு டூ இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ்க்குள்ளே எல்லாமே முடிச்சிருவாங்க. ஸோ அதுதாங்க கோயில். ஸோ கோயில் ஓரளவுக்கு திறந்துருக்கு. ஸோ எல்லாம் சுற்றுறவங்களாம் சுற்றிட்டு இருக்காங்க. பாறை மேலே தான் அந்த கோயிலை பண்ணியிருக்குது ஆக்சுவலி சொல்ல போனால். இன்னும் வேலை எதுவும் முடியல. இதுக்கப்புறம் தான் வந்து வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக முடிப்பாங்க. ஸோ ஒரு காலத்தில் வந்து நல்லா ஆக போகுது கோயில். ஸோ இது ஒரு சிவன் கோயிலுங்க. இது எவ்வளோ பெரிய மரம், பாடி கழுத்து வலிக்குதுங்க. சரிங்க, இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்க போகிறேன். சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ சிவனே எல்லோரும் நல்லபடியாக வச்சு காப்பாற்றப்பா. சரி ஓகேங்க, பாய்ங்க. மோட்டோ vlogging கண்டினியூ பண்ணுறேன்.